திமுகவை தோற்கடிக்கணும்னா அதிமுகவோட கூட்டு சேர்ந்தால் தான் முடியும். ஆனால் அண்ணாமலை வந்து கட்சியை வளர்க்குறதுக்காக தனியாக போகணும்னு சொன்னாரே தவிர அவருடைய நோக்கமும் நல்லது தான். பட் திமுகவை எப்படி முறியடிக்கிறதுனா அதிமுகவோட சேர்ந்தால் முறியடிக்க முடியும். அதுதான் வந்து மேலிடத்தோட பாலிசி. 26 அதுதான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்றபடி இவங்க அதிமுகலையும் டெஸ்பரேட்டாக இருக்காங்க பாஜகவோட சேரணுன்ட்டு. அவங்களுக்கு என்னென்னா தங்கமணி வேலுமணிக்கு என்னென்னா 26 கூட்டணியில் வச்சுக்கோங்க பாஜகவோட. எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே அவங்க தோத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அங்கே ஓட்டு 3 நாளாக பிரியும் இல்லை, அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பாஜகவோட கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் பாஜகவோட கூட்டணி அமைகிறது பெட்டர்னு அவங்களும் நினைக்கிறாங்க. இவங்களும் வந்து அதிமுக பாஜக ஒன்றா சேர்ந்தால் போன வாட்டி மாதிரி ஒரு 75 சீட்டு அந்த அதே கூட்டணி. ஏன்னா திமுகவுக்கு இது ஆன்டி இன்குபன்சி ஓட்டெலாம் இருக்குல்ல, அதை நம்ம ஒன்றா கன்சாலிடேட் பண்ணலாம். நம்ம திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணலாம். ஒரு 2 அணியாக 3 அணியாக பிரியறதுக்கு பதிலாக அதை அணிகளை சுருக்கினா நம்ம ஓட்டை கன்சாலிடேட் பண்ண முடியும்னு பாஜக நினைக்கிறாங்க. பாஜகலையும் பல பேர் நினைக்கிறாங்க.